தொல் திருமாவளவன் அவர்கள் மௌனமா இருக்கிறதுனால அவங்க கட்சியே பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல தமிழக மக்களும் அவரை சார்ந்த நிர்வாகிகளும் கொஞ்சம் பயமாவே இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு தலைவர் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் மௌனமா இருக்கிறதுனால மத்த கட்சிகள்லாம் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில இதுவும் பேசுபொருளா இருந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். அது கூடவே சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட சேர்வதற்கான ஒரு 3-4 சினாரியோஸ் இருக்கு. இந்த 4 சினாரியோ கேட்டீங்கன்னா, இவங்க சேர்றதுக்கான 95% சாத்தியம் இருக்கே அப்படிங்கிற ஒரு சினாரியோஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபியோட பி டீம் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையை விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கட்டுக்கதையில எவ்வளவு சாத்தியம் இருக்குது, எவ்வளவு சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிறதும் சேர்த்து இது பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது கூடவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சில தலைவர்கள், குறிப்பா சொல்லணும்னா ஆர்பி உதயகுமார் அவர்கள் வாங்கப்பா எங்க கட்சிக்கு, இல்லைன்னா வேற ஒண்ணு பெருசா நடக்க போதானே, என்னப்பா பெருசா நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் முழுசா பார்க்க போறோம். இந்த விஷயத்தையெல்லாம் நல்லா பாக்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரெக்வஸ்ட் இருக்குது, எப்பயும் கேட்கிற மாதிரி, முடிஞ்சா இந்த வீடியோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது பல பேரை சென்றடையும், உங்களுக்கும் வீடியோ அடிக்கடி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிருங்க. இது மாதிரி வீடியோஸ் அடிக்கடி ஒரு நாள் 2-3 வீடியோ போட ட்ரை பண்றோம். அது அரசியல் சார்ந்த உண்மை நடுநிலையோடு நம்ம போடணும்னு தான் நம்மளோட ஆசை. அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிருங்க. லைக்கும் ஷேரும் முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு இந்த வீடியோ சென்றடைன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, நம்மளோட திருமாவளவன், மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்த கடந்த காலத்துல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் ஓப்பனா பேசிய ஸ்டேட்மெண்ட், அப்புறம் அவங்க நிர்வாகிகள் பண்ணினது, மதுரையில கனி அவர்கள் பேசின வார்த்தைகள், இது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாமே. என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அந்த ஹைகோர்ட் முன்னாடி நடந்த விஷயத்த விரிவா பார்க்க வேண்டியதில்லை, அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், பல வீடியோல பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்கள் ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம், முக்கியமா ரீசெண்டா மதுரையில கனி அவர்கள் விசிகோட நிர்வாகி கனி அவர்கள் ஒரு மிரட்டல் மாதிரினே சொல்லலாமே, ஒரு அரசியல்ல சில வார்த்தைகளை தவிர்த்து பேசியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை ட்ரிகர் பண்ணியே சில விஷயத்தையெல்லாம் அவர் பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே மதுரைக்குள்ள வராதீங்க, அதாவது மதுரைக்குள்ள ஓட்டு கேட்க வராதிங்க அப்படின்னு இப்ப ரீசெண்டா ஆடியோல எனக்கு தெரிஞ்சது. ஆனா சில பேர் வந்தாவே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவர் மறுத்து, இல்ல ஓட்டு கேட்க வராதிங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துகிட்டு வரும்போது கடைசியில் அவர் சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மோடி அவர்கள் இங்க வந்தாலே நாங்க மறியல் பண்ணுவோம், தடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. ஐ திங்க் அப்படிதான் சொல்லியிருக்காரு, நான் நம்புறேன். ஸோ இந்த வார்த்தைகளே எனக்கு தெரிஞ்ச ஒரு தவறான செயலா இருக்கும். ஏன்னா நம்மளது பாத்தீங்கன்னா 146 கோடி மக்கள் தொகையின் பிரதிநிதியா நம்மளுடைய மதிப்புக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் எல்லா ஸ்டேட்டுக்கும் சொந்தமானவர் மோடி அவர்கள். அப்படி தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவரை இப்படி சொல்றது எனக்கு சரியா தோணல. உடனே நீங்க சங்கி இல்ல, பிஜேபி பிஜேபி அப்படிங்கிறது அவர் கிடையாது. பிஜேபி கட்சி ஆட்சி நடத்துது. ஒரு கட்சி ஆட்சியா மாறும்போது, அதாவது என்னன்னா, ஒரு பொது உடைமையுமே ஆகும்போது அவர் பல பேர்த்துக்கு சொந்தங்கிற விட அவரை பற்றி ஒரு மரியாதை குறைவா பேசினா நம்மளுடைய அயல் நாடுகள் என்ன நினைக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. அவருடைய பதவி, பிரதமர், சீஃப் மினிஸ்டர், எம்எல்ஏ, எம்பி, இது மாதிரி பதவிகள் எல்லாமே மக்கள் நாம கொடுத்த அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை நீங்க கேவலமா பேசும்போது, அவருக்கான ஒரு மரியாதை குறைக்கும் போது நம்மளை நாமளே திட்டிக்கிற மாதிரி, நம்மளை நாமளே குறைச்சிக்கிற மாதிரி தான். அப்புறம் நம்மளோட நாட்டின் தராதாரம் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். என்ன பார்த்தா அவங்க நாட்டுக்காரங்க அப்படி இருக்காங்க. ஸோ அதை தாண்டி இது ஒரு தவறான செயலா தான் தோணுது. தனிப்பட்ட விமர்சனங்களையும் வைக்கக்கூடாது, அவருடைய கருத்தியல் ரீதியா நம்ம சொல்லணும். அப்படி இருக்கும்போது அவரை கனி அவர்கள் வந்த மறியல் பண்ணுவோம் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் பார்க்கும்போது அங்க ஹைகோர்ட்ல நடந்த விஷயம், கனி அவர்கள் பேசின விஷயம், இல்ல தொல் திருமாவளவன் அவர்கள் மேடையில பேசும்போது 2 தட்டு தான் தட்டணும் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள்லாம் வச்சு பார்க்கும்போது சில பேர் பேன் விசிகா அப்படின்னு சொல்லிட்டு இது தடை பண்ணணும், தடை பண்ண வேண்டிய கட்சிகள் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ தடை பண்ண வேண்டிய கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அப்படியே தூக்கி ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆரம்ப காலத்திலிருந்து பல வருடங்களாக இன்றளவும் போராடிட்டு இருக்கார். ஆனா சமீப காலமாக மட்டும்தான் கொஞ்சம் ஏதோ மாற்றம் தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி சீமானன் அவர்கள் சும்மா கிழிச்சு தொங்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நம்ம இங்க பேச முடியுது. அது அவருக்கு குறித்தான ஸ்டைல். நமக்கு குறித்தான ஸ்டைல் அவர் இன்றளவும் மறுக்கவும் முடியாத தலைவர் தான் தொல் திருமாவளவன் அவர்கள். இருந்த போதிலும் சமீப கால நடவடிக்கைகள் நாம கண்டிப்பா கருத்தியல் ரீதியை எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. அவர் இதையெல்லாம் கண்டிச்சு இருக்கணும். நிர்வாகிகளை ஒரு ஏப்பா இப்படி பண்ற, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிப்பு அவங்க நிர்வாகிகளை ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தா
மக்களுக்கு நல்லது, அவரது கட்சிக்கு நல்லது. இல்லை என்றால் இப்ப பாரதிய ஜனதா கட்சி வந்து பிரதமர் அவர்கள் வரும்போது அவங்களோட இப்ப பிரதமர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொது உடைமை. ஆனா ஒரு கட்சின்னு பார்க்கும்போது அவருக்கு சொந்தமான அவரை பத்தி பேசும்போது அந்த கட்சி ரீதியா சில பிரச்சனைகள் வரும், அவங்க இங்க எதிர்ப்பாங்க. சோ இதனால வந்து பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்லயே சில விஷயங்கள்லாம் வந்து ஹைகோர்ட் ரீசெண்டா வந்து நீதிபதி அவர்கள் சதீஷ்குமார் நீதிபதினு நினைக்கிறேன், தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. அவர் வந்து சில வார்த்தைகள்லாம் வச்சுங்க, இதுல வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இதை வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது தவறு அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வன்முறையை தோன்ற விதத்தில் தோன்றுகிறது, அதாவது அவர் சொல்லல, கண்டிப்பா அவர் தான் செஞ்சாரு, தோன்றுகிறது அப்படிங்கிற சில வார்த்தைகள், அப்புறம் அங்க ஏன் இறங்கி வந்து பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயங்கள், நிர்வாகிகள் இப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு சில விஷயங்கள்லாம் கண்டிக்கிற மாதிரி வந்து உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்குது. சோ உயர்நீதிமன்றம் சொல்லும்போது அவங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ், உயர்நீதிமன்றத்தோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா யாருக்கு பாதிப்பு? அதை நாம தான் உணரணும். கட்சி தலைவரா மதிப்புக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து கண்டிப்பா உணரணும். அதை நாம சொல்ல வேண்டிய, நாமளா சின்ன அரசியல் கத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவு பெரிய கட்சிக்கு தலைவர், அவருக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றுமில்லை. ஆனா அவர் வந்து இது வந்து தெரிவிக்கணும், நிர்வாகிகள் எல்லாமே இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. மேபி அந்த Facebookல வந்து வீடியோ பார்த்திருப்பீங்க, Facebookல வந்து ஒரு லைவ் போட சொன்னதுக்கு பக்கத்துல இருந்த நிர்வாகி அதை நீங்க பார்த்து சிரிச்சிருப்பீங்க. நிர்வாகி ஒரு லைவ் போடுறதுக்காக இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இது தெரியாமல் இருந்திருந்தா அருகில் இருப்பவர்கள் ஓகே இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம நிர்வாகிகள் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்து சொல்வது ஒவ்வொரு நிர்வாகியின் கடமை. ஏன் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து ஐயா இப்படி வந்து நீங்க நமக்காக வந்தீங்க, என்னமோ கட்சி பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கயா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வீடியோ உதவும் நான் நம்புறேன். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் மௌனமா இருக்கிறதுனால இத்தனை விஷயங்களையும் தாண்டி அவர் மௌனமாவே இருந்துகிட்டு இருக்காரு. ஒருவேளை வந்து எல்லாரும் போய் சொல்லியும் மௌனமா இருக்கிறாருன்னா கண்டிப்பா எதிர்காலத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அவரை சார்ந்த கட்சிகளின் நிர்வாகிகளுக்கும் பொதுநல விரும்பிகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. சோ அவர் வந்து மௌனமா இருக்கிறது 100% சொல்லுவேன், அது நல்லது இல்லைன்னு தான் எனக்கு மனசுக்கு தோணுது. அதுக்கப்புறம் அவங்க கட்சியை எப்படி வளர்க்கணும்னு அவங்க பொறுப்பு. அடுத்த விஷயத்துக்கு இன்னொருத்தர் வந்து மௌனமா இருக்கணும், மற்ற கட்சிக்கு வந்து என்ன பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு அடுத்த வரைக்குமே அவர் வந்து அமைதியா இருக்கிறது மற்ற கட்சிகளுக்கு வந்து எடுத்து பேசுறாங்க. இப்போ ஒரு இடத்த வந்து ஒருத்தர் அமைதியா இருக்க இன்னொருத்த வந்து ஏறி பேசிக்கிட்டே இருக்கான், அவன் அமைதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பேசலாம். ஒருத்தன் அமைதியா இருக்கிறான்ப்பா, சைலண்டா இருக்கிறான். இப்ப நம்ம ஸ்கூல்லயே ஒருத்தன் அமைதியா இருக்கிறான்னா என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இருந்தா தப்பு என்னமோ, அதாவது ஒருத்தன் அமைதியா இருக்கிறான், அவனை பத்தி என்ன வேணாலும் ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கலாம் டீச்சர் கிட்ட, பண்ணிட்டே இருக்கலாம், இவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான் அப்படின்னு டீச்சர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த சொல்லிக்கிட்டே இருக்கிறவன் நல்ல பேர் எடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த டீச்சர் கிட்ட பரவாயில்லையே அப்பா நல்லதெல்லாம் சொல்லிட்டே இருக்கு, ஏன்னா வாயில என்ன, ஏன் அவ்வளவு பெரிய உச்ச நீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றத்திலேயோ நீதிமன்றங்களிலேயோ அமைதியா இருந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தான் அர்த்தம். ஆனா அவர் வாயை திறந்தாருன்னா அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது அனைத்து நீதிமன்றங்களும் பார்த்திருக்குது. ஏன்னா அமைதியா இருக்குங்கிறது அவனோட கோழைத்தனம் கிடையாது, அவருடைய வாதங்களை கலை பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய நியாயங்களை கலை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள், அதாவது சாது மிரண்டால் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குல்ல, காடு கொள்ளாது, அந்த விஷயம் மாதிரி இவர் எந்திரிச்சு வந்து தன்னுடைய தரப்பு நியாயங்களை வெளியில் வைக்கும் போது அன்னைக்கு உண்மையிலுமே இந்த யாரெல்லாம் அப்படியே மேல பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த விஷயம்லாம் அப்படியே டவுன் ஆகி ஒரு நியாயம் வந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவருடைய அமைதி புயலுக்கு முன் அமைதி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்துகிட்டு தானே இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் வந்து இதுவரைக்கும் எதுவுமே கொடுக்காத இருக்காரு. வெளிப்படையா ஒரு நாள் வருத்தத்தை தெரிவிச்சு வீடியோ போட்டாரு. அதுக்கப்புறம் அமைதியா இருக்கிறவங்க யாரை வேணாலும் நம்பலாம், இந்த அமைதியா இருக்கிறவங்களை மட்டும் தயவு செய்து நம்பிடாதீங்க. அவங்க கொண்டு வரக்கூடிய இப்போ ஸ்கூல்லயே இப்போ எக்ஸாம்ல பரிசு எழுதிட்டு இருக்குன்னா ஒரு தந்துக்கிட்டு ஒன்னும் படிக்கலடா அப்படியே அமைதியா இருப்பான், ஆனா எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அவன் தான் சென்டம் அடிப்பான். சோ இது மாதிரி விஷயங்களை பேசுறீங்க, ரொம்ப வாய் பேசுறீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் இருங்க. ஆனா அதே சமயத்துல சொசைட்டில வாய் பேசாம இருந்துட முடியாது, வாய் பேசியே ஆகணும். அப்பதான் அவங்களோட கருத்துக்கலாம். அந்த வாய் பேசக்கூடிய சூழ்நிலை தளபதி விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நான் நம்புறேன். இவரோட மௌனம் உண்மையிலுமே மௌனம் கலைந்து வெளியே பேசும்போது அனைத்து கட்சிகளுக்கும் பாதிப்பா இருக்கும். அனைத்து கட்சிகளும் யாரெல்லாம் இவர் மீது விமர்சனம் வைக்கிறார்களோ அவர்கள் மீது, இப்போ உதாரணத்திற்கு அவர் வெளியே வந்து ஒரு பஸ்லயும் மறுபடியும் சனிக்கிழமை வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், கண்டிப்பா வரும். அப்போ இந்த வாதங்களை எல்லாம் எடுத்து வைக்கும் போது அன்னைக்கு பீறிட்டு வரும் பாத்தீங்களா அந்த வெளிய உண்மைகள், அந்த உண்மைகள் என்ன அப்படிங்கிறது தெரியும் போது மக்கள் மனசுல யாரெல்லாம் உயர்த்தி பேசினார்களோ அவர்களுடைய நிலைமை, அவங்களுடைய தராதரம் என்ன நடக்குங்கிறது மக்கள் தான், நாம தான் புரிஞ்சுக்கணும். அதுக்காக வெயிட்டிங் அவரோட ஸ்டைல்லையே. ஓகே, இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் கூட போறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன, நான் சொன்ன சில சினாரியோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முதல் சினாரியோ, ராகுல் காந்தியாக காங்கிரஸ் இருக்கிற நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்களும்
நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களும் முதலில் அந்த வயது அப்படிங்கிற ஒண்ணு பார்க்கணும். உதாரணத்துக்கு வயது அதாவது கிட்டத்தட்ட ஒரே வயதுடைய இல்ல கிட்டத்தட்ட 1 வயசு 2 வயசு இது மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய வயதுடையவனால என்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாமளே யோசிப்போமே, ஒரு 20 வயசு பையன் ஒரு விஷயத்த சொல்ல வரான், இல்ல ஒரு வீடியோவை போடுறான் அப்படின்னு வைங்களேன், அவனோட ஸ்டைல் ஒண்ணுவா இருக்கும். இதே 60 வயசு இருக்கிற ஒருத்தர் ஒரு வீடியோ போடுறாருன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த வீடியோவும் கண்டிப்பா கான்ட்ராஸ்டா இருக்கும், ஒரு கான்ஃபிளிக்ஸ் இருக்கும். அதே அந்த 20 வயசு பையன் 21 வயசுனோ இல்லை 18 வயசோ 19 வயசோ இருக்கக்கூடிய சமகால அந்த சம வயதை ஒத்த ஒருத்தர் கூட பழகி அந்த வீடியோ போடும்போது அந்த வீடியோ அந்த ட்ரெண்டிங் அதுக்கு செட்டா இருக்கும் அப்படிங்கிறதா உண்மையே. அது மாதிரி அந்த சம வயதை உடைய நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ்ல இருந்து இங்க தமிழக வெற்றிக் கழகத்தோட விஜய் அவர்களும் சேர்ந்தால் உண்மையிலுமே அது ஒரு எந்த விஷயத்தையும் ஈஸியா பரிமாறிக்கலாம். அவர் சொல்றதையும் இவர் கேட்டுக்கலாம். தொகுதி பங்கீடு இது மாதிரி ஈஸியா போகும். ஏற்கனவே இருக்கிற நேஷனல் பார்ட்டி அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலுமே மற்ற ஸ்டேட்டையும் கால்குலேட் பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளோட விஜய் அவர்களோட மவுஸ் என்னன்னு சொல்லிட்டு அண்டை மாநிலத்தை கேட்டோம்னா, கேரளாவில் கேட்டோம்னா உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. அவருடைய தங்கை நம்ம ராகுல் காந்தியோட தங்கை பிரியங்கா காந்தி அவர்கள் கூட அங்கதான் தொகுதியில இருக்காரு, கேரளா தொகுதியில. அந்த தொகுதியில இப்போ அங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு அங்க கேரளாவில் இருக்கிறது உங்களுக்கே தெரியும், காங்கிரஸும் நம்ம கம்யூனிஸ்டமும் இந்த ரெண்டும் தான் அங்க ஒரு போட்டியா நின்றுகிட்டு இருக்குது. இருந்த போதிலுமே அங்க இருக்கிற விஷயத்த நம்ம கால்குலேட் பண்ணி அங்கேயும் பார்க்கும்போது தளபதி விஜயோட மவுசு அவரோட மாசு எல்லாத்தையும் பார்க்கும்போது இவர் அடுத்த தமிழ்நாட்டை விட்டு அடுத்த மாநிலத்திலும் இருக்கும்போது அதனால ஓகே விஜய் நம்ம கூட இருந்தா அண்டை மாநிலமான கேரளாவிலையும் நம்ம ஒரு ஃபைட் கொடுக்கலாம், டஃப் ஃபைட் கொடுக்கலாமே. அதே போல அருகில் உள்ள இந்த பாண்டிச்சேரி அங்கேயும் நம்மளுடைய விஜய் அவர்களுக்கும் முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நம்ம நாடறிந்த விஷயம். இந்த விஷயத்தையும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உண்மையிலுமே விஜய் அவர்கள் கூட சேருவதற்கு காங்கிரஸ் உண்மையிலுமே இதா இருக்குது. உண்மையிலுமே ஒரு ஒரு 95% நம்ம நம்பலாம். ஆனா அதை தாண்டி அவங்க ஏற்கனவே இருக்கிற கூட்டணிக்குள்ள ஓகே நான் சீட்டு சேர்த்து தரும்போது அங்க ஏதாச்சும் மாற்றங்கள்லாம் எனக்கு வேணாப்பா அப்படின்னு. ஏன்னா அனைத்து கட்சிகளுமே முக்கியமாக போராடுவது தன்னுடைய கட்சியை வலுப்படுத்துவது மட்டும்தான். இன்னொரு அவங்களுடைய டிசப்பாயின்மெண்ட் காங்கிரஸ் கூட இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம 1964க்கு பிறகு சரியான ஒரு எம்எல்ஏ கவுண்ட்டும் இல்ல, அதே மாதிரி ஒரு ஆட்சியிலையும் பங்கு பெற முடியல அப்படிங்கிற ஒரு விரக்தி அவங்க கிட்ட இல்லாமலாம் இல்லை. சோ அதையெல்லாம் போக்குறதுக்கு அவங்க உண்மையிலுமே ஒரு சீட்டு அதிகமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது நம்மளுடைய ஜனவரி பிப்ரவரி மார்ச் இது மாதிரி காலங்கள்ல நமக்கு தெரிய வரும். சோ இது எல்லாத்தையுமே கணக்கு வச்சு ராகுல் காந்தி அவர்கள் இங்க போனா தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்தா சீட்டு அதிகமா கிடைக்கும், இப்ப இருக்கிற விஜயோட மாசையும் வச்சு வர்ற கூட்டத்தையும் கணித்து கண்டிப்பா அவர் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்க ஒருவேளை நல்லது திராவிட முன்னேற்றங்களுக்கு கேட்ட சீட்டு கொடுத்தா அங்க போறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு அப்படியே கூட்டணி தக்க வைக்க அவங்க போராடுவார்கள் நான் நம்புறேன். திராவிட முன்னேற்ற கழகம் போராடும். ஆனா அதை தாண்டி இவங்க இல்ல நம்ம விஜய் கூட தான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இந்த சினாரியோஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அடுத்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு கலர் பூசிட்டு இருக்காங்க, ஒரு சாயம் பூசிட்டு இருக்காங்க. ஏங்க அப்ப கமல்ஹாசன் மக்கள் நீதி மையத்தோட தலைவர் விஜய் சரி கமல்ஹாசன் அவர்களையே பிஜேபியோட பி டீம்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ ஆட்டோமேட்டிக்கா எங்க இருக்காருன்னு தெரியும். இப்ப யாரோட பி டீமும் கிடையாது, அவர் திமுகவோட டீமாவே ஐக்கியமாயிட்டாரு. அவங்க கட்சியில எவ்வளவு இப்ப ரீசெண்டா நடந்த மீட்டிங்ல கூட ஒரு டைப்பா கூட்டம் வந்துச்சு, இல்ல கூட்டமே வரலையா அப்படிங்கிற ஒரு வீடியோவையும் நம்ம பார்க்க தவறல. சோ இந்த விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது அவர் எப்படி பி டீமுக்கு போவாரு? உடனே சிபிஐ அங்க பாருங்க இவங்களுக்கு பதிலா பிஜேபி அங்க கோர்ட்ல வாதாடி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களை பேசணும். இவங்க கேட்டது ஒரு தனிக்குழு, அதை உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி கணிக்கணும், அதாவது கண்காணிக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்கள். ஆனா அந்த சிபிஐக்கு போனது யாரு அப்படிங்கிறது நாடறிஞ்ச விஷயம். சோ அதையெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க மேல ஆவுனா எடுத்துக்கிட்டு பிஜேபி சாயம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சாயத்தை பூசறதுக்கே அவங்க தயாரா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேசி முடிச்சுட்டு கடைசியில நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு சில செயல்களை எல்லாம் நம்ம பேச மாட்டோம்னா அது இந்த வீடியோ நிறைவு பெறாது அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்பி உதயகுமார் அதிமுக கட்சியோட நிர்வாகி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்டை மாநிலத்துல ஆந்திராவில் பவன் கல்யாண் வின் பண்ணார்ல, துணை முதலமைச்சர் இருக்காரு. அது மாதிரி சூழ்நிலை விஜய் ஏற்படுத்தி கொள்ளணும். இல்லை என்றால் அவரது கட்சியும் சரி இந்த நாட்டையும் சரி தமிழ்நாட்டையும் கொஞ்சம் சிக்கலான நிலை கொண்டு போயிடும். அதனால அவர் மனசுல வச்சுக்கணும், அவர் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கான சில வார்த்தைகள்லாம் கொக்கி போட்டு இழுக்கிறாரு அப்படிங்கிறதான். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த கரூர் சம்பவத்துக்கு முதலில் வார்த்தைகளை விட்டு
தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவை தேடியவர், அதாவது ஆதரவையும் அனுதாபங்களையும் கரூர் மக்களுக்கு அனுதாபம் தெரிவிச்சதோடு இவர் மேல தப்பு இல்லை, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் மேல தப்பு இல்லை, அரசாங்கம் தான், அரசாங்கம் எத்தனை போக்கும் அரசாங்கத்தோட அந்த கவனக்குறைவு, அவங்களோட இது அங்க கொடுக்கிற அந்த பாதுகாப்பு குறைபாடு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து சொன்னதுதான் முறையா எல்லா மனசுலயும் பதிஞ்சு இருக்குது. சோ அதையும் விஜய் அவர்கள் வந்து கவனத்தில் கொள்வார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. சோ ஒட்டுமொத்தமா இந்த வீடியோல எல்லாம் பார்த்ததுல இருந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வந்து காங்கிரஸ் கூட போவாரா, இல்ல தனியா கூட்டணி நிப்பாரா, இல்ல வந்து இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு 25% அப்படின்னு சொல்லலாம். 25 காங்கிரஸ் 25, அண்ணா திராவிடம் 25, மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 25 அங்க இங்கெல்லாம் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்த்துட்டு கடைசியில தனிச்சையா நிக்கிறது வந்து 25%. சோ இதுதான் வந்து என்னோட ஃபேக்டர். ஆளுக்கு 25% தான் இருக்குது. ஆனா இது எல்லாமே ஒரு கணிப்பா மட்டும்தான் இருக்கும். எப்படி வந்து தேர்தல் கணிப்பு வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுமோ ஒரு கணிப்பா இருக்கணும், அதையெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு வருது பாத்தீங்களா, அதுதான் உண்மை. அது போல நாம கணிக்கிறது எல்லாம் உண்மையிலுமே பிப்ரவரி எண்டுல ப்ராபப்ளி எல்லாத்துக்கும் தெரிய வரும். இது ஒரு மாயை மாதிரி தான் நம்ம இப்ப எல்லாமே கல்வி. அது எந்த சேனலா இருக்கட்டும், எந்த ஒரு டிவி மெயின் ஸ்ட்ரீமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாயை மாதிரி விர்ச்சுவல் மாதிரி தான் நம்ம வந்து திங்க் பண்ணி கணிப்பை சொல்லிட்டு இருக்க முடியும் மக்கள் மனசுல. ஆனா இது எல்லாமே ஒரு மாயை தான். நான் இதை சொல்லிடுறேன். சோ மக்களாகிய நாம வந்து உன்னிப்பா கவனிக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். தொல் திருமாவளவன் அவர்களும் வந்து ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவருடைய கவனிப்பு தன்னுடைய கட்சி பக்கம் இருக்கணும். அதாவது சீட்டு அப்படிங்கிற வாங்குற சீட்டு மேல கண்ணை வச்சிருந்தா ஓகே, எனக்கு இத்தனை சீட்டு மட்டும் இருந்தா போதும், நான் வந்து இந்த பதவி மட்டும் வகிச்சா போதும் அப்படின்னு இருந்தா உண்மையிலுமே மக்கள் வந்து அவர் உதறி தள்ளி விடுவார்கள். மக்கள் நலனை சார்ந்து மட்டும்தான் அவரை எடுத்து வைக்கிற அடுத்த படி மக்களுக்கு போய் சேரணுமே ஒழிய தன்னை சார்ந்து தனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டுகளை மட்டும் அவர் கருத்தியில் கொண்டு அவர் வந்து அடுத்த ஸ்டெப்பு அடுத்த அடி எடுத்து வைக்க வேணால் தமிழக மக்கள் அவரை கண்டிப்பா மன்னிக்க மாட்டார்கள். ஓட்டும் கண்டிப்பா விழுவாது, டெபாசிட் கூட வாங்குவாரா அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து அனைவரும் மனத்தில் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த வீடியோவை நிறைவேறுகிறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்துருங்க பிடிச்சிருந்தா மட்டும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.